வணக்கம் மாணவர்களே. இப்போ இந்த பகுதியில் நம்ம அடுத்து வயல்களை பற்றி பார்த்தாச்சு போன பகுதியில். இப்போ வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய நெற்பயிர்களோட தோற்றம் எப்படி இருக்குது, விளைவதற்கு முன்னாடி எப்படி இருக்குது, விளைஞ்சோன்னு எப்படி இருக்குது, நல்லா முற்றினோன்னே நெற்கதிர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நெற்பயிரை பற்றி நம்ம இந்த பாடலில் படிக்கலாம். இந்த ஏமாங்கத நாட்டு வளத்தில் ஏமாங்கத நாட்டோட வளம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கே இருக்கக்கூடிய நீர்வளம், வெள்ளம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வயல்வெளிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நெற்கதிர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பாடல் பார்க்கலாம். தலைவணங்கி விளைந்த நெற்பயிர். தலைவணங்கி விளைந்த நெற்பயிர். சொல் அரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல். சொல் அரும் சூழ் பசும்பாம்பின் தோற்றம் போல். சூழ்னா என்னதுன்னா கருவுற்ற பசும்பாம்பின் தோற்றம் போல். சொல் அரும் அப்படின்னா என்னது, வயல்வெளிகளில் அந்த அதாவது அந்த நெற்பயிர்கள் தோற்றம், நெற்பயிர்களோட தோற்றம் எப்படி இருக்குதுன்னா கரு கொண்ட பச்சை பாம்பின் தோற்றம் போல இருக்குதா நெற்பயிர்களின் தோற்றம். மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார். மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார். அதாவது முதல்ல சாதாரணமாக விளைஞ்சி இருக்கக்கூடிய அந்த பயிர்களோட தோற்றம் எப்படி இருக்குன்னா கருவுற்ற பச்சை பாம்பின் தோற்றம் போல இருக்குது. அதுக்கப்புறம் மெல்லவே கரு இருந்து ஈன்று, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. கதிர்விட்டு நிமிந்து நிற்குது. கதிர்விட்டு நிமிந்து நிற்குது. அப்போ நிமிந்து நிற்கும்போது அது எப்படி தோன்றுது, செல்வமே போல் தலை நிறுவி. செல்வமே போல், அதாவது மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, முதல்ல அது விளையிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னா பசும் பாம்பு, கருவுற்ற பச்சை பாம்பு போல தோற்றம் அளிக்குது. சொல் அரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல். அதாவது முதல்ல அந்த நெற்பயிர் விளையிறதுக்கு முன்னாடி அந்த லேசாக அந்த கதிர்விட்டுக்குள்ள அந்த ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னா கருவுற்ற பச்சை பாம்பு போல் இருக்குது. அது மெல்ல கதிர் வளர்ந்து நிமிர்ந்து நிற்கும்போது எப்படி இருக்குதுன்னா செல்வம் பெற்ற பக்குவம் இல்லாதவர். அப்போ சொல்லுவாங்கள்ல, இப்போ தான் அந்த புதுசாக இப்போ செல்வந்தராக இருந்தாங்கன்னா ஒரு பக்குவம் இல்லாத மாதிரி நிமிந்து நடப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குதா. நிமிந்து எதையுமே இது பண்ணாமல் நிமிந்த தோற்றம் போல். புதுசாக பக்குவமில்லாத செல்வந்தர் போல. புதுசாக செல்வந்தராக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட புது பணக்காரன்னா எப்படி நடந்துக்குவாங்க, இப்படி தான் நடந்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிமிர்ந்த தோற்றம் போல இருக்குதான். மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே. மேலலார் செல்வமேனா என்னது, புதிதாக பக்குவம் இல்லாதவர். மேலலார் செல்வம்னா பக்குவமில்லாத செல்வந்தர் போல நிமிர்ந்த தோற்றத்தோட கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சோடனே வளர்ந்து நிமிர்ந்து இருக்கக்கூடிய கதிர் அப்படி இருக்குதான். அதுக்கடுத்த ஸ்டேஜ் பாருங்க. தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்தோன்னே அது நல்லா வளர்ந்துருச்சு, முற்றி அந்த பயிர்கள் எல்லாம் முற்றின ஸ்டேஜ். அதாவது நல்ல பயிர்கள் முற்றியவுடன் அந்த நெற்கதிர்கள் அப்படியே சாஞ்சி இருக்குதா, தலை சாஞ்சி இருக்குதா. அது எப்படி இருக்குது, தெளிந்த நூலை, தேர்ந்த நூல்னா என்னது, தெளிந்த நூலை கற்ற அறிஞர் போல். தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. அதாவது தெளிந்த நூலை, நன்கு தெளிந்த நூலை கற்ற நல்லவர்களின் பணிவை போல் உள்ளதாம். அதாவது நல்ல நூல் கற்றோன்னே அந்த நூலை படித்ததுனால ஒரு பக்குவம் நடந்துக்குவாங்கல்ல, அந்த மாதிரி அது பணிவாக இருக்குது. நல்லா முற்றின கதிர். முதல்ல கதிர் அப்பந்தான் காய்க்கும்போது எப்படி இருக்குது, கருவுற்ற பச்சை பாம்பு தோற்றம் போல் இருக்குது. மெல்ல கரு வளர்ந்து
நல்ல கதிர்கள் வந்து வளர ஆரம்பிச்சு வளர்ந்த உடனே எப்படி இருக்குது, நல்ல நிமிர்ந்த தோற்றத்தோடு இருக்குது. அது வந்து என்னது, பக்குவமில்லாத செல்வந்தர் போல இருக்குது. நல்ல கதிர் வளர்ந்து அப்படியே ஃபுல்லாக அந்த கதிர்கள் நல்லா வளர்ந்தோடனே முற்றியவுடன், கதிர் நல்லா முற்றியவுடன் அதான் முக்கியம். நல்லா விளைஞ்சி கதிர் அறுக்கிற ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த முற்றிய ஸ்டேஜில் அந்த நெற்கதிர்கள் எப்படி இருக்குது, நன்கு தெளிந்த நூலை கற்ற நல்லவர்களின் பணிவை போல பணிஞ்சி இருக்குது, தலைவணங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உவமை அணியில் தான் இந்த பாட்டு சொல்லுவாங்க. இந்த பாட்டில் வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்னது, உவமை அணி, ஒவ்வொன்றுக்கும் வந்து உவமை அணி தான் பயின்று வந்திருக்கு. இந்த பாட்டில் உவமை அணின்னு சொல்லுவாங்க. சொல் அரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. சொல் அரும் சூழ் பசும்பாம்பின் தோற்றமல், கருவுற்ற நெற்கதிர் எப்படி இருக்கு, கருவுற்ற பச்சை பாம்பின் தோற்றம் போல இருக்குது. மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல், அதாவது மெல்ல வளர்ந்து நிமிர்ந்த நெற்கதிர் எப்படி இருக்குது, பக்குவம் இல்லாத, மேலலார் செல்வம்னா பக்குவம் இல்லாத செல்வந்தர் போல, தலை நிறுவி தேர்ந்த நூல், தலை நிறுவி செல்வம் போல் தலை நிறுவி அப்படின்னு இருக்கு. தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. இப்போ நம்ம அடுத்த பகுதி எல்லாம் ஆயிரம் ஆயிரமாய். இப்போ நெற்பயிர்கள் வளர்ந்துருச்சு, இன்னும் என்னென்ன பொருட்கள் ஒரு நாட்டோட வளத்தில் வந்து இப்போ என்னென்ன பொருட்கள் எவ்வளோ தூரம் இருக்குது, கடைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து அந்த நாட்டோட வளத்தோடு சேர்ந்தது. அந்த மாதிரி எல்லாமே ஆயிரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த நாட்டோட வளத்தை நெற்பயிருக்கு அடுத்து இதை சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் ஆயிரமாய் அடிசில் வைகள் ஆயிரம். அடிசில்னா சோறு, வைகள்னா 1000 வகையான உணவு வகைகள் இருக்குது அந்த ஏமாங்கத நாட்டில். அறப்புறமும் 1000, அறச்சாலைகளும் 1000 இருக்குது. கொடியினார் செய்கோளமும் வைகள் தோறும் 1000. கொடியினார்னா மகளிர் வந்து என்னது, செய்கோளம்னா என்னது, அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய மாடங்கள், அழகு மாடங்கள் வந்து 1000 இருக்குதா. மகளிர் தன்னை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய மாடங்கள் 1000 இருக்குது. மடிவு இல் கம்மியர், மடிவுனா சோம்பல் இல்லாத வணிகர்கள் அங்கே இருக்கக்கூடிய கம்மியர்னா யார், வணிகர்கள். மடிவு சோம்பல் இல்லாமல் தன்னோட வேலைகளை, அதாவது வேலைகளை விளைவிக்கக்கூடிய கம்மியர்கள் 1000 பேர் இருக்காங்க. அவங்க 1000 பேர் உணவு அதாவது வணிக பொருட்களை வந்து விற்கிறவங்க, சோம்பல் இல்லாமல் அதாவது 24 மணி நேரமும் வந்து இந்த நாளங்காடி அல்லங்காடியும் என்னது செயல்படுத்திக்கிட்டே இருக்குது. அங்கே நாளங்காடிகள் அல்லங்காடிகள், அந்த அங்காடிகளில் இருக்கக்கூடிய வணிகர்கள் அதாவது சோம்பல் இல்லாமல் தன்னோட வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க. அதனால் மங்களமும் 1000, திருமணங்களும் 1000 திருமணங்களும் நடக்குது. மங்களம்னா திருமணங்களும் 1000 நடக்குது. ஒடிவு இலை வேறு 1000. இது மட்டும் இல்லை, வேற என்னது, ஓம்புவாரின் ஓம்பலை. ஓம்புவார்னா பாதுகாப்பவர்களும் 1000 பேர், 1000 பாதுகாப்பவர்களும் இருக்கிறாங்க. அந்த நாட்டை காவல் செய்யக்கூடிய வீரர்களும் 1000 பேர் இருக்கிறாங்க. அதாவது இது மட்டும் இல்லாமல், பொருட்கள் இவ்வளவு மட்டும் இல்லாமல் அந்த பொருட்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களும் 1000 பேர் இருக்கிறாங்க. அடிசில் வைகள் 1000, அறப்புறமும் 1000. அதாவது அடிசில் வைகள்லாம் என்னது, 1000 வகையான என்னது உணவு வகைகள் இருக்குது. அறச்சாலைகள் 1000 இருக்குது. கொடியினார் செய்கோளமும், மகளிர் தன்னை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய வைகள் தோறும் 1000 மாடங்கள் அழகு மாடங்கள் வந்து 1000 இருக்குது. மடிவியில் கம்மியர்களோடு, அதாவது சோம்பல் இல்லாத கம்மியர்னா யார், வணிகர்கள். சோம்பல் இல்லாமல்
பொருட்களை விற்கக்கூடிய வணிகர்களும் 1000 பேர் இருக்கிறாங்க. 1000 வகையான பொருட்களும் இருக்குது. மங்களமும் 1000. இதன் மூலமாக என்னது திருமணங்களும் 1000 நடக்குது. மங்களம்னா என்னது திருமணங்களும் 1000 நடக்குது. ஒடிவியிலே வேறு 1000. வேறு என்னது ஓம்புவாரின் ஓம்பலே. இது மட்டும் இல்லாமல் ஓம்புவார்னா என்னது பாதுகாப்பவர். பாதுகாப்பவரின் பாதுகாவலும் என்னது 1000 பாதுகாவலும் இருக்குது. அந்த நாட்டை சுற்றி பாதுகாவலர்களும் 1000 பேர் இருக்கிறாங்க. அடிசில்னா என்னது சோறு. மடிவு சோம்பல். கொடியனார்னா யாரு மகளிர். கொடியனார்னா மகளிர். மகளிரை தான் கொடியனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாடல் புரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த பாடலில் நம்ம பார்க்கலாம். நன்றி. இப்போ இதில் இருக்கக்கூடிய கடைசி பாடலும் அதற்குரிய பொருளையும் பார்க்கலாம். சரி, இவ்வளோ வளங்கள் இருக்கே, இந்த நாட்டை இந்த நாட்டு எதற்கெல்லாம் இந்த நாடு சிறந்தது அப்படின்னு அந்த நாட்டோட முழுமையான சிறப்பை சொல்கிறாங்க. இந்த ஏமாங்கத நாட்டோட முழுமையான சிறப்பு நாடுகள் சூழ்ந்த ஏமாங்கதம். அதாவது அந்த நம்ம ஒரு நாடுன்னா அதுக்குரிய இதை மாநிலங்களாக பிரிச்சிருக்கிறோம். இவங்க இந்த ஏமாங்கத நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊர்களை தான் நாடுகள் சொல்றாங்க. நற்றவம் செய்வாருக்கும் நல்ல தவம் செய்வாருக்கும் உரிய இடம் ஏமாங்கத நாடு. தவம் செய்வாருக்கும் நற்றவம்னா என்னது இல்லறம். இல்லறம் செய்வாருக்கும் உயர்ந்த இடம், தவம் செய்வாருக்கும் உயர்ந்த இடம் இந்த ஏமாங்கத நாடு. நற்பொருள் செய்வாருக்கும் இடம். நற்பொருள்னா என்னது நிலையான பொருளை தேடும், நிலையான செல்வம் தேடுவருக்கும் உரிய இடம். பொருள் செய்வாருக்கும் உரிய இடம், பொருட்செல்வத்தை தேடுபவர்களுக்கும் உரிய இடமா இருக்குது. வெற்றம் இன்பம் விளைவிப்பான் விண் உவந்து வீழ்ந்தன. அதாவது வெற்றம் இன்பம் விளைவிப்பான், அதாவது வானுலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் ஒரு சேர கொண்டு விண் உவந்து வீழ்ந்தன. அந்த விண் உலகத்திலிருந்து கீழே வீழ்ந்தனது கீழே வந்துருச்சு. வானுலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் ஒரு சேர இங்கே பூமிக்கு கொண்டு வந்த மாதிரி இந்த ஏமாங்கத நாட்டோட வளம் இருக்குது. மற்ற நாடு வட்டமாக வைகுமற்ற நாடரோ. அப்படிப்பட்ட எல்லா நாடுகளும் சூழ்ந்த வானுலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் பூமியில் கிடைக்கக்கூடிய மாதிரி எல்லா வளங்களும் சூழ்ந்த மற்ற நாடுகளும் சூழ்ந்த ஒரு மற்ற மாநிலங்கள் அதில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் நிறைந்த நாடாக இந்த ஏமாங்கத நாடு இருக்குது. வட்டம்னா அதுக்குரிய எல்லைகள். அந்த வட்டம்னா என்னது அந்த ஏமாங்கத நாட்டு எல்லைகள் எல்லாமே இந்த எல்லா வளங்களும் மிகுந்த நாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நற்றவம்னா என்னது பெருந்தவம் செய்வாருக்கு உரிய இடம். தவம் செய்வார்னா என்னது இல்லறம் செய்வாருக்கும் உரிய இடம். நற்பொருள் செய்வாருக்கும், நற்பொருள்னா என்னது நிலையான பொருளை தேடுபவருக்கும் உரிய இடம். பொருள் செய்வாருக்குன்னா என்னது பொருட்செல்வத்தை தேடுபவர்களுக்கும் உரிய இடமா இருக்கும். தவம் செய்வதற்கும் அதான் ஏற்ற இடமா இருக்குது, இல்லறம் நடத்துறதுக்கும் ஏற்ற இடமா இருக்குது. நற்பொருள் நிலையான செல்வத்தை தேடுபவர்களுக்கும் உயர்ந்த இடமா இருக்குது. பொருள் செய்வாருக்கும் பொருட்செல்வத்தை தேடுபவர்களுக்கும் உயர்ந்த இடமா எல்லா வளங்களும் உயர்ந்ததாக இருக்குது. வெற்றம்னா என்னது வெற்றி இன்பம் விளைவிப்பான். அதாவது வெற்றி தேடி பிற நாட்டை தன் கிட்ட கைப்பற்றிக்கணும்னு நினைக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களே வந்துடுறாங்களாம். மற்ற நாடுகள் எல்லாம் இந்த ஏமாங்கத நாட்டு கூடயே சேர்ந்து, ஏன்னா இந்த நாடு எப்படி இருக்கான் விண்ணிலிருந்து வானுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களும் ஒரு சேர பூமியில் இருக்கிற மாதிரி இருக்கிறனால பிற நாடுகளும் வெற்றி கொள்ளணும்னு அவசியம் இல்லை. மற்ற நாடுகள் அந்த எல்லைகளுக்கு உட்பட்டே எல்லா நாடுகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நற்றவம் பெருந்தவம், வட்டம் எல்லை, வெற்றம்னா வெற்றி. இந்த பாடலின் பொருளை மட்டும் ஒரு தடவை பார்த்துடலாம். ஏமாங்கத நாடு உண்மையான தவம் புரிவார்க்கும் இல்லறம் நடத்துவோர்க்கும் இனிய இடமாகும். நிலையான பொருளை தேடுவோர்க்கும் நிலையில்லாத பொருட்செல்வத்தை தேடுவோர்க்கும் உயர்ந்த இடம். நாடுகள் சூழ்ந்து இருக்கும் எழில்மிகு சிறப்பு பொருந்திய ஏமாங்கத நாடு வானுலகம் வழங்கும் இன்பம் உலகோர் ஏற்கும் வகையில் தாழ்ந்து மண்ணுலகிற்கு இறங்கி வந்தது போல் திகழ்ந்தது. அந்த மாதிரி இதோட வளம் இருக்குது.
இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஏமாங்கத நாட்டின் வளத்தை நம்ம ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்டோம். முதல்ல வந்து என்ன செஞ்சோம், நாட்டின் வளத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் வாரி வழங்கும் வள்ளல்னு நீர் வளத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் மனம் கமலும் கழனின்னு வயல் வளத்தை பார்த்தோம். வயலில் விளைஞ்ச நெற்பயிரோட தோற்றம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தலைவணங்கி விளைந்த நெற்பயிர்னு பார்த்தோம். எல்லாம் ஆயிரம் எல்லா செல்வங்களும் ஆயிரம் கிடைக்கிற மாதிரி அதோட இது இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் நாடுகள் சூழ்ந்த ஏமாங்கதம்னு மொத்தமாக அதோட வளங்களை எதுக்கெல்லாம் இந்த ஏமாங்கதம் நாடு வந்து உயர்ந்த நாடாக திகழ்து அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய இளம்பகங்களையும் இந்த இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பு இலக்கணங்கள்லாம் நம்ம வந்து ஷார்ட்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? இதில் ஏதாவது இந்த பாடத்தில் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.